ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாமா வளகாப்புக்கு போயிட்டு ஒரு கிஃப்ட் பேக் தான் வாங்கிட்டு வந்திருந்தார். அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பேக் சூப்பராக இருக்குது. அதுக்குள்ளே டிஃபன் பாக்ஸ் தான் இருக்குது, வரமாட்டேது ஒரு கையில் எடுக்கிறதுனால. குட்டி டிஃபன் பாக்ஸ் அழகாக இருக்குது. அதில் அவங்க பேர், வளகாப்பு டேட்டு, குழந்தையோட குட்டி கால் மாதிரி பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. டிஃபன் பாக்ஸ்குள்ளே என்னமா இருக்குது, வளையல் இருக்குது, வளையல் பேக்கிங் சூப்பர். அப்புறம் முருகர், இது வந்து கீ செயின்லேயும் போட்டுக்கலாம் இந்த முருகர் படத்தை. அதுக்கு கீழே வந்து இவங்க மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம டப்பாவில் இல்லை பேக்கெட்டில் தான் இருக்குது. இது வந்து குட்டி குட்டி பாட்டில் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அந்த முருகர் ஃபோட்டோ கூடவே அட்டாச் ஆகிருக்குது. அது நம்ம கழட்டிட்டு வேறு கீ செயின் வேணால் மாட்டிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் டார்க் ஃபேண்டசி ஒன்று, வெத்தலை பாக்கு. நல்லதண்ணி இல்லைன்ட்டு நானும் சில்லையும் போய் பிடிச்சி வச்சோம். அப்புறம் தீக்ஷித் ஹஸ்பண்டெல்லாம் வந்தாச்சு. ஹஸ்பண்ட் வந்து வேலையிலேருந்து வரும்போதே அம்மா வந்து காய்களாக கொடுத்துட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. மாவாட்டி வச்சுட்டு நைட்டுக்கு என்னடா செய்யுதுன்னு ரொம்ப நேரம் யோசிச்சு சரி முருங்கைக்காய் குழம்புக்குது, கோதுமை தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டு சட்னி அரைக்க வேண்டாம், குழம்புலேயே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு நினச்சேன். அப்புறம் சரி பத்தலைன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மட்டும் அரிஞ்சு சட்னிக்கு வதக்கி விட்டு தோசை இல்லான்ட்டு எண்ணெய் எடுத்து வச்சேன். தீக்ஷித் வந்து அப்பாரு புரோட்டா வாங்கிட்டு வர்றாரு, அம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணார் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் சட்னிக்காவது வணக்கம் இருந்திருப்பேன். சரி இதெல்லாம் காலையில் செஞ்சு வேண்டாம் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா இனி வேண்டான்னு சொன்னாலும் பசங்க கம்முனுக்க மாட்டாங்க, அதுதான் வேணுமாங்க. சரின்னு விட்டாச்சு. இந்த வாரம் பொள்ளாச்சி மாரியம்மன் கோயிலில் நோம்பியா, எல்லோரும் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறாங்க தேரேன். சரி நம்மளும் நாளைக்கு லீவ் தானே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி கூட முடிஞ்சிருமே என்னமான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஆமாம் இன்றைக்கி கூட முடிஞ்சுது அப்படின்ட்டாங்க. நாங்கள் சூளக்கல்ல வந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்குமில்ல, அந்த மாதிரி நினச்சிட்டோம். இன்றைக்கி முடிஞ்சுதாம்மா. நாங்கள் இன்னும் பொள்ளாச்சி மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறோம், ஆனால் தேர் நோம்பி அப்போ போனதில்லை, போக முடியலையே. சரி அடுத்த வருஷமாவது போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பக்கத்து வீட்டு அக்கா கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கோயிலுக்கு தான் போக முடியல, பிரசாதமாக வந்துச்சுன்ட்டு சாப்பிட்டாச்சு. பொங்கலும் கேசரியும் சூப்பராக இருந்துச்சு. பரோட்டாவும் வாங்கிட்டு வந்துட்டார், இப்போயே சாப்பிட்லாம். காலையிட்டுக்கு இப்போயே ரெடி பண்ணி வச்சாச்சு, கோதுமை தோசையும் சட்னியும் தான். இன்றைக்கி நைட்டுக்கு சமையல் செய்கிறதுக்கே சோம்பேறித்தனமாக தான் இருந்துச்சு. 7 மணிக்கு மேலே தான் மாவு கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் சட்னிக்கு வதக்கினேன். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இந்த வேலையை செய்யாமல் இருந்தேன்.